அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமர்கிறாருங்க. இதன் காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியன் எப்பேற்பட்ட மாற்றங்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சியில் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சூரியன் இந்த வேளையில் சுகஸ்தானம், அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலிருந்து பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. பொதுவாகவே ராசியின் அதிபதியான சூரியன் ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் அதிக சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் அதை காட்டிலும் சற்று சிரமம் குறைந்த இடம் என்றால் நிச்சயமாக அர்த்தாஷ்டகஸ்தானம் விரயஸ்தானமும் ஆகிய 12ஆம் இடமும் பார்க்கப்படுகிறது. இதில் ஒரு இடமான அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் இருந்து தற்போது ராசியின் அதிபதியான சூரியன் விலகுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைவாக கிடைக்கும். பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்புகளை புத்துயிர் பெறக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான மனஸ்தாபம் இந்த தருணத்தில் நிச்சயம் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான தடைகளை விலக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயம் அள்ளி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான சூரியன். அவர் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பார்க்கிறாருங்க. சூரியன் லாபஸ்தானத்தை பார்ப்பது பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில், லாபம் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். எனவேதான் முடங்கி கிடந்த பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதம் அனைத்தையும் தகர்த்தெறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சூரியன். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 6இல் சுக்கிரனும் 4இல் வித்யாகாரகரான புதனும் இணைந்திருக்கிறார். முக்கூட்டு கிரகங்கள் தனித்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபம், மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் போன்றவை நிச்சயமாக விலகுவதற்கான நல்ல யோகத்தை ராசியின் அதிபதியான சூரியன் அள்ளி கொடுக்கிறாருங்க. குறிப்பாக பாக பிரிவினை, சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் அவற்றில் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான ஒரு இனிமையான காலகட்டமாகவும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் அமைவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்லத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியாக பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மகிழ்ச்சியுடன் குடும்பம் சார்ந்த பணிகளை நிறைவாக செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல பணிகளை மேற்கொள்ளலாங்க. திருமண வாய்ப்புகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் மிக பெரிய அளவில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றமும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் விலகும். மிக சிறிய விஷயமாக இருந்தாலும் அதிக கவனத்தை செலுத்தி மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு
குடும்ப ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளுதல், முடங்கி கிடந்த பல பணிகளை, பாதியில் நின்ற விஷயங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வலுவான யோகம் பெறுதல் போன்ற அனைத்து வகையான நல்ல வாய்ப்புகளும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் தடை தாமதத்தை சந்தித்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள், நியாயமற்ற போட்டிகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகுங்க. உணர்ச்சி வசப்பட்டதால் சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் மிக தெளிவாக செய்யக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சூரியன் அள்ளி கொடுக்கிறார். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பானதாக அமைவதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுங்க. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிகர லாபம் என்பது உயரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. விஸ்தரிப்பு திட்டங்கள் சிறப்பாக கைகூடும். புதிய ஆர்டர்களும் அருமையாக அமையும். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் சாதகமாக இருக்கும். நீங்கள் நினைத்தபடியே நிதி சார்ந்த விஷயங்களில் மத்திய மாநில அரசின் உதவிகள் உட்பட பல விஷயங்கள் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் பெயர் புகழ் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சின்ன தடைகளாக இருந்தாலும் அவற்றை மிக சிறப்பாக கையாண்டு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுங்க. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமையும். எதிர்கால அரசியல் வாழ்க்கையை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்த முடியும். புதிய யூகங்களை மிகப்பெரிய அளவில் மேற்கொண்டு பல காரிய தடைகளை தகர்த்தெறிந்து உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மன மகிழ்ச்சியுடன் அவற்றை செய்து முடிக்க முடியுங்க. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரும். சிரிப்புக்குரிய பல்வேறு வகையான இன்னல்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தை நிச்சயம் வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து ராசியின் அதிபதியான சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் திருப்திகரமாக அமையும். மனநலமும் புத்துணர்ச்சி பெறும். பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி சிம்மராசிக்காரர்கள் அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதிலும் துளி அளவுமே சந்தேகம் வேண்டாம். சிம்மராசிக்காரர்களுக்கு